சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை விட்டு வீட்டுக்கு போவது உறுதி. திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு போவது உறுதி என்று தவேகா தலைவர் விஜய் தெரிவிச்சிருக்காரு. திமுக அரசின் அலட்சியத்தால நெல்மணிகள் மழையில நனைந்து வீணாகி உள்ளதா கூறியிருக்க விஜய், விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைக்காம நெல் உள்ளிட்ட பயிர்கள் வீணாவதையும் தடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்காரு. கரூர் துயர சம்பவத்திற்கு பின் விஜய் கடந்த ஒரு மாதமாகவே அமைதி காத்து வந்தார். நேற்று கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வரவைத்து ஆறுதல் கூறிய நிலையில் தவேகா தலைவர் விஜய் மீண்டும் அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்காரு. வழக்கம் போல் மழையால் நெல்மணிகள் பாதிக்கப்பட்ட விவகாரம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் தொடர் மழையால் விவசாயிகளின் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதல் முறை வீணாக போகுதே, துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா? விவசாயிகளின் மீது உண்மையாகவே அக்கறை கொண்டிருக்கும் அரசு என்றா அது அவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து பொருளாதார ரீதியில் அவர்களை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாய் இருக்க வேண்டும். மாறா ஏழை விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்தவற்றை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையவிட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசை என்னவென்று சொல்வது? ஏழை விவசாயிகளின் தங்கள் காலங்காலமாக செய்து வரும் உழவு தொழில் மூலமே விளைவித்த பொருட்களை விற்று அதை பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அவர்களின் பொருளாதார ரீதியில் வலுவடைய வேண்டும் என்றால் அதற்கு முழு மூலாதாரம் என்பது விவசாயமும் அதற்கான உழைப்பும் மட்டுமே. ஆனால் விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமா இருந்து வருகிறதா என்ற ஐயம் தற்போது ஏற்பட்டிருக்கு. இது இந்த ஆண்டு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டுமே இந்த நிலை தான் ஏற்படுவது ரொம்பவே வேதனையாக இருக்குது. வெற்று விளம்பரத்திற்காக நானும் டெல்டாக்காரன் என பெருமை பேசும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு ஏழை விவசாயிகள் சார்பாக நாம் முன்வைக்கும் ஒரு சில வினாக்கள். டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன? பருவமழை என்பது ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியது. இந்த பருவமழையை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். அப்படி இருக்க அந்த பருவமழையினால் விவசாயிகள் பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? அதிக மழை பொழிவு இருந்தாலும் விவசாய நிலத்தில் பயிர்கள் மூழ்காதபடி போதுமான தண்ணீரை தவிர்த்து அதிகப்படியான தண்ணீரை விவசாய நிலங்களில் இருந்து தானாகவே வெளியேறி சேமித்து வைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகளை சென்றடைய போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா? விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாப்பாக சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? ஒவ்வொரு ஆண்டும் நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகின்றனவே, அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டாவது நெல்மணிகள் மழையில் நனையாமல் இருக்க உங்களுக்கு எண்ணம் வரவில்லையா? இப்படி மக்கள் பெறும் அல்லோலங்களை பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு இரக்கமே இல்லையா? இது என்ன ஒரு வெறும் வெற்று விளம்பர அரசு மட்டும்தான். கண்டிப்பாக திமுக அமைச்சர்கள் மட்டுமில்லாமல் ஸ்டாலினே வீட்டுக்கு போவது உறுதி. இந்த முறை தவேகா தான் ஆட்சி அமைக்கும். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அவர்களின் கோரிக்கை நிறைவேறும் என தவேகா தலைவர் விஜய் கூறியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.